முருகன், திருநெல்வேலி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட RSN முருகன் என்னும் நான் முறைப்படி நிறுவியுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் கொண்டிருப்பேன் என்று இந்தியா நாட்டின் இறையாண்மையும் ஒற்றுமையுடையும் நிலைத்து நிறுவப்பட்டு நான் மேற்கொண்டு இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற வருகிறேன். கடவுள் அறிய கூறுகிறேன். கடவுள் அறிய கூறுகிறேன். மாண்புமிகு திரு ஜ. முனிரத்தினம், உத்தரமேரூர். சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜானகிராமன் முனிரத்னம் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநாட்டுவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மாற்றுத்திறனாளிக்கு வாய்ப்பளித்த உங்கள் நல்ல மனசுக்கு நன்றி. மாண்புமிகு திரு க. மோகன், பன்ருட்டி. சட்டமன்ற பேரவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட க. மோகன் என்றும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் இறையாண்மையை ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையாக நிலைநிறுத்துவேன் என்று கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மாண்பு புரட்சி தலைவி அம்மா முதல்ல வந்திருக்கிற புரட்சி தலைவி அம்மா அம்மா எங்களுக்கு ஆசைப்படுங்க. மாண்புமிகு திரு எஸ். ரமேஷ், ஸ்ரீரங்கம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எஸ். ரமேஷ் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு ரமேஷ் குமார், ஆவடி.